வெல்கம் டு கான்செப்ட் லேப். இன்றைக்கி பார்க்க போகிறது ப்ரோட்டீன் சிந்தசிஸ். ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அப்படிங்கிறது என்னென்னா, டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏ கிடைக்கிறது தான் டிரான்ஸ்கிரிப்ஷனுங்கிறது. அடுத்த ஆர்என்ஏலேருந்து ப்ரோட்டீன் கிடைக்கிறது தான் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்கிறது. இது எல்லாம் சேர்ந்தது தான் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அப்படிங்கிறது. த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ப்ரோட்டீன் மாலிகுல்ஸ் இன் cell by sequentially arranging amino acid using peptide bond is called protein synthesis. It occur inside cytoplasm. செல்லோட சைட்டோபிளாசத்தில் தான் இந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் வந்து நடக்கும். என்னென்னா ப்ரோட்டீன்னா என்னென்னா அமினோ ஆசிட் வந்து சீக்வென்ஷியலாக அரேஞ்ச் ஆகிருக்கும். அதுதான் வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு ஒன் டிரான்ஸ்கிரிப்ஷன். சொன்னேன் இல்லையா, டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏ கிடைக்கிறது தான் டிரான்ஸ்கிரிப்ஷனுங்கிறது. அப்போ ஃபஸ்ட்டு இதை பார்க்குறோம். டிரான்ஸ்கிரிப்ஷன் இட் ஹாவ் 3 stages: இன்சியேஷன், எலாங்கேஷன், டெர்மினேஷன். 3 ஸ்டேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் இன்சியேஷன். அதுக்கு முன்னாடி அதில் இன்வால்வ் ஆகிற ஆர்என்ஏ பாலிமரேஸை பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். RNA polymerase. The E. coli RNA polymerase has a molecular weight 4,80,005 polypeptide chain. இதோட molecular weight எவ்வளோ? 5 polypeptide chain வந்து இதில் இருக்கும். RNA polymerase 1, 2, 3 3 polymerase இருக்கு. It is involved in synthesis of RNA, rRNA, mRNA, tRNA in eukaryote. In prokaryotes, only one type of RNA polymerase is present to synthesis all 3 classes of RNA. அதாவது யூகேரியட்டில் வந்து RNA polymerase 1, 2, 3ன்னு 3 பாலிமரேஸ் வந்து இன்வால்வ் ஆகும். இதே ப்ரோகேரியட்டில் ஒரே ஒரு RNA பாலிமரேஸ் மட்டும்தான் இன்வால்வ் ஆகும். அடுத்து DNA டபுள் ஹெலிக் ஒன் ஆஃப் strand serve as a template to produce a RNAs. டிஎன்ஏங்கிறது டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் இல்லையா, அதில் ஒரு ஸ்டாண்ட் மட்டும் என்னவா நம்மளுக்கு சர்வ் ஆகும், டெம்ப்ளேட்டாக சர்வ் ஆகி நம்மளுக்கு ஆர்என்ஏவை ப்ரொடியூஸ் பண்ணும். டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் ஹேவ் எ ஸ்பெஷல் ரீஜன். அந்த டெம்ப்ளேட் ஸ்டாண்டில் ஸ்பெஷல் ரீஜன் இருக்கும். அதுக்கு பேர் என்னென்னா ப்ரமோட்டர் ரீஜன். திஸ் ரீஜன் வேர் இனிஷியேட்டர் சீக்வன்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இஸ் கால்ட் இனிஷியேட்டர் சைட்டா. அந்த ரீஜன் வந்து எங்கே ப்ரெசண்ட்டாக இருக்கோ அதுக்கு பேர் என்னென்னா இனிஷியேட்டர் சைட் அப்படின்னு பேர். அடுத்து ஆர்என்ஏ பாலிமரேஸ் அட்டாச் டு இனிஷியேட்டர் சைட் வித் ஹெல்ப் ஆஃப் Mn2+ ஆர் Mg2+. இதோட ஹெல்ப்னால தான் ஆர்என்ஏ பாலிமரேஸில் இனிஷியேட்டர் சைட்டில் வந்து அட்டாச் ஆகி நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஆர்என்ஏ கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஒன் இனிஷியேஷன். Binding of RNA polymerase hollow enzyme. இதோட ஃபார்முலா இது ஆல்ஃபா 2 பீட்டா, பீட்டா டேஷ், சிக்மா. பீட்டா டேஷ்ங்கிறது டிஎன்ஏ டெம்ப்ளேட் பைண்டிங் சைட்டா. சிக்மாங்கிறது இன்வால்வ் இன் இனிஷியேஷன். பீட்டாங்கிறது நியூக்ளியோடைட் பைண்டிங் சைட். Unwinding of 2 strand of DNA by RNA polymerase providing a template strand. அந்த 2 டிஎன்ஏங்கிறது டபுள் ஸ்டாண்ட் எடுது இல்லையா, அதில் ஒரு ஸ்டாண்ட் என்ன இருக்கும், டெம்ப்ளேட்டாக நம்மளுக்கு சர்வ் ஆகும். அடுத்தது the formation of phosphodiester bond between first few ribonucleotide in nascent RNA chain. ஃபஸ்ட்டு ஃபியூ ரிபோநியூக்ளியோடைடு அதில் வந்து பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் வந்து இடையில இருக்கும். அந்த நியூக்ளியோடைடு இதில் இடையில வந்து அந்த பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். டியூரிங் இனிஷியேஷன் ஷார்ட் செயின் ஆஃப் 2 to 9 ரிபோநியூக்ளியோடைட் ஆர் சிந்தசிஸ் அண்ட் ரிலீஸ்டு. 2லேருந்து 9 ரிபோநியூக்ளியோடைடு என்ன ஆகும், சிந்தசிஸ் ஆனதுக்கப்புறம் அந்த இனிஷியேஷன் சைட்லேருந்து என்ன ஆகும், ரிலீஸ் ஆகும். தென் சிக்மா ஃபேக்டர் இஸ் ரிலீஸ்ட் அண்ட் பிகின் தி எலாங்கேஷன். இந்த இனிஷியேஷன் முடிஞ்சோடனே சிக்மா ஃபேக்டர் என்ன ஆகும், ரிலீஸ் ஆகி போயிடும்.
அடுத்து என்ன நடக்கும்? எலாங்கேஷன் நடக்கும். இனிஷியேஷன் முடிஞ்சு எலாங்கேஷன் நடக்கும்போது இந்த சிக்மா ஃபேக்டர் ரிலீவ் ஆகி போயிடும். சிந்தசிஸ் ஸ்டாப் ஒன்ஸ் செயின் ஆஃப் 10 to more nucleotide have been synthesis and RNA polymerase has begin to move downstream from promoter. சிந்தசிஸ் வந்து ஸ்டாப் ஆனவுடனே அந்த செயினில் வந்து எவ்வளோ இருக்கும்? 10 நியூக்ளியோடைட் இருக்கும். 10 நியூக்ளியோடைட் இல்லை அதுக்கு அதிகமாகவும் இருக்கலாம். சிந்தசிஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்ன ஆகுமா? மூவ் டு அடுத்தது என்ன ஆகும்? டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ்க்காக போயிடும். அது அடுத்தது பிரிப்னோ பாக்ஸ் ஆர் டாட்டா பாக்ஸ். இதுவும் வந்து ஸ்பெஷல் ரீஜன். இட் ஹாவ் 6 நியூக்ளியோடைட் TATA-AT located on left side about 10 bases away from the starting point. அதாவது இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்குது இல்லையா, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து 10 பேஸ் பேஸ் தள்ளி லெஃப்ட் சைடில் 6 நியூக்ளியோடைட் பேஸ் இருக்கும். அதுதான் என்னது? பிரிப்னோ பாக்ஸ் ஆர் டாட்டா பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது -35- சீக்வன்ஸ். இட் இஸ் செகண்ட் ரெகனைசேஷன் சைட் இன் ப்ரமோட்டர் ரீஜன் ஆஃப் டிஎன்ஏ. இதுதான் வந்து ரெகனைசேஷன் சைட்டு. ப்ரமோட்டர் ரீஜனில் இருக்கிற செகண்ட் ரெகனைசேஷன் சைட் தான் வந்து -35- சீக்வன்ஸுங்கிறது. இட் ஹாவ் TTGACA. இதெல்லாம் பேஸ் பேஸ் இஸ் லொக்கேட்டட் இன் 35 பேஸ் away from on left side from starting point. ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து 35 பேஸ் தள்ளி இந்த சீக்வன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதுதான் டயக்ராம். டிஎன்ஏ டபுள் ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏ இதுலேருந்து என்ன வருது? ஆர்என்ஏ வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. அடுத்து எலாங்கேஷன். அடுத்தது எலாங்கேஷன். இட் கேட்டலிஸ்டு பை RNA பாலிமரேஸ் கோர் என்சைம். இந்த எலாங்கேஷன் எது மூலயமா நடக்குது? RNA பாலிமரேஸ் கோர் என்சைம் வந்து கேட்டலிஸ்ட் பண்ணுது. இட் ஹாவ் போத் DNA அன்வைண்டிங் அண்ட் DNA ரீவைண்டிங் ஆக்டிவிட்டீஸ். அன்வைண்டிங்க்கும் ரீவைண்டிங்க்கும் அதோட அந்த ஆக்டிவிட்டியை இது பண்ணுறது இந்த கோர் என்சைம் தான். த கோவேலண்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் RNA செயின் take place in transcription bubble. The transcription bubble இருந்து அந்த RNA செயின் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு இதுதான் ஹெல்ப் பண்ணும். ஆவரேஜ் லென்த் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன் பபுள் இஸ் 18 நியூக்ளியோடைட். இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் பபுளோட லென்த் எவ்வளோ இருக்குன்னா 18 நியூக்ளியோடைட் இருக்கும். த நேசன்ட் RNA செயின் is displaced from template strand as RNA polymerase move along with DNA molecule. அதாவது RNA polymerase வந்து மூவ் ஆகும்போது நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்? RNA polymerase வந்து மூவ் ஆகும்போது இந்த நேசன்ட் செயினில் மூவ் ஆகும்போது தான் நம்மளுக்கு என்ன ஆகும்? RNA வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து the stability of a transcription complex is maintained by binding between DNA and growing RNA chain rather than base pairs between template strand of DNA and nascent RNA. அதாவது டிஎன்ஏக்கும் க்ரோயிங் செயினுக்கும் இடையில் உள்ள அந்த பைண்டிங்கை காட்டிலும் நேசன்ட் செயின்னா புதுசாக உருவாகுது இல்லையா, அதுக்கும் அந்த டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏயில் இருக்கிற அந்த பைண்டிங்க்கும் உள்ளது வந்து அதிகமாக இருக்கும் ஸ்டெபிலிட்டி. அடுத்து termination. It occurs when RNA polymerase encounters a termination signal when it does transcription complex dissociate, releasing the nascent RNA molecule. They have two types. இதில் ரெண்டு டைப் இருக்கும். டெர்மினேஷன் ஒன்லி, இது வந்து டெர்மினேஷன், இதுதான் கடைசி. இது
இது முடிஞ்சோடனே நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், ஆர்என்ஏ வந்து கிடச்சிரும். நம்மளுக்கு ஆர்என்ஏ செயின் வந்து ஃபார்ம் ஆகிடும். டெர்மினேஷன் ஒன்லி ப்ரெசன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் கால்ட் RH0 terminator. RH0 terminator அந்த புரோட்டீன் வந்து ப்ரெசண்ட் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, RH0 terminator. Without involvement RH0 is called independent terminator. அதாவது இந்த RH0 இந்த புரோட்டீன் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, இண்டிபெண்டன்ட் டெர்மினேட்டர். இதான் டயக்ராம், டெர்மினேஷனோட டயக்ராம் இது. அடுத்தது RH0 இண்டிபெண்டன்ட். இட் கண்டைன் G triple bond C region followed by 6 or more A:T base pairs present in template strand. அந்த template strandல இதுதான் present ஆகிருக்கும். The nucleotide sequence of G:C rich region on search that region of a single stranded RNA base pair and form hairpin like structure. அதாவது அந்த சிங்கிள் ஸ்ட்ராண்ட் RNA பேஸ் பேரில் எப்படி இருக்குன்னா G:C இது வந்து ரெண்டும் என்னது பேஸ் பேர்ஸ். இந்த மாதிரி பேஸ் பேர்ஸ் வந்து நிறையா வந்து அது எப்படி வந்திருக்குமா, ஹேர்பின் லைக் ஸ்ட்ரக்சரில் வந்துடும். அது மாதிரி வந்துருச்சுன்னா என்ன ஆகும், அந்த டெர்மினேஷனை முடிக்கிறதுக்காக அது மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகும் நம்மளுக்கு. The hairpin structure retard the movement of RNA polymerase molecule along DNA, causing pause in chain extension. The release of newly synthesized RNA chain from DNA template when hairpin structure cause RNA polymerase to pause at this site. அதான் அந்த ஹேர்பின் ஸ்ட்ரக்சர் இது ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அந்த டெர்மினேஷன் இது வந்து முடிஞ்சிருதுன்னு அர்த்தம். முடிஞ்சோடனே அது என்ன ஆகும், அந்த ஆர்என்ஏ வந்து செயின் வந்து கட்டாகி நம்மளுக்கு வெளியில் ரிலீஸ் ஆகி வெளில வந்துடும். அடுத்தது RH0 டிபெண்ட். இது வந்து இண்டிபெண்ட், இது டிபெண்ட். RH0 டிபெண்ட் டெர்மினேஷன் சீக்வன்ஸ் ஆர் 50 to 90 base pair long and specify RNA transcript that are rich in C residues. இதில் 50 to 90 பேஸ் பேர்ஸ் வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இங்கே பார்த்தோம் இல்லையா, G triple bond C இருக்குன்னா அதே மாதிரி இங்கே எவ்வளோ இருக்கும், 50 to 90 பேஸ் பேர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இதில். அடுத்தது RH0 protein bind to growing RNA chain and move 5' to 3' along the RNA, seeming RNA polymerase catalyzing the synthesis of chain. அதாவது எந்த டைரக்ஷனில் வரும், 5லேருந்து 3' டைரக்ஷனில் தான் நம்மளுக்கு வரும். இங்கே காமிச்சிருக்கேன் பாருங்கள் டயக்ராமில். அது மாதிரி 5லேருந்து 3' டைரக்ஷனில் அந்த RNA செயின் வந்து க்ரோ ஆகி நம்மளுக்கு வெளியில் வரும். when RNA polymerase slow down or pause at RH0 dependent termination sequence, RH0 catch up with polymerase and pull nascent RNA chain from transcription bubble. அந்த transcription bubbleலேருந்து என்ன ஆகும், நம்மளுக்கு அந்த RNA செயினை வந்து புல் பண்ணி நம்மளுக்கு அந்த ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும் நம்மளுக்கு. இப்போ எது பார்த்துருக்கோம், நம்ம டிஎன்ஏலேருந்து RNA வந்து பார்த்துருக்கோம், RNA செயின் ஃபார்ம் ஆகிறத பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.